எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் டெக் தமிழ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2018 கூகுள் ரிலீஸ் பண்ண ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது டீச்சபிள் மெஷின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம். இது என்ன, இதை வச்சு என்ன பண்ண முடியுங்கிறத பற்றி நம்ம டேரெக்டாக கண்டென்ட்குள்ளேயே போய் பார்த்துடலாம். எல்லாருமே அவங்க வெப் ப்ரௌசரில் போயிட்டு டீச்சபிள் மெஷின் அப்படின்னு டைப் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட்டாக வர லிங்கை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்ம டீச்சபிள் மெஷினோடைய விண்டோ. ஸோ இது 2019 டீச்சபிள் மெஷின் வெர்ஷன் 2.2 அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் நவம்பர் பக்கம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 2018 வந்தது தான் ஃபர்ஸ்ட் டீச்சபிள் மெஷின் வெர்ஷன். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே 2019 வெர்ஷன் 2. ஸோ இப்போ நம்ம இங்கே கெட் ஸ்டார்டட் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் டீச்சபிள் மிஷினோடைய ஹோம் விண்டோ. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் ஃப்ரம் டிரைவ் அல்லது ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா, நம்ம கிட்ட ப்ரீ டிஃபைன்ட் அதாவது டேட்டா செட் அப்படி தான் இருந்ததுன்னா நம்ம அதை இம்போர்ட் பண்ணி அதை வச்சு நம்ம மெஷின் லேர்னிங் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம புதுசாக எப்படி ஒரு மெஷின் லேர்னிங் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் 3 கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று இமேஜ் ப்ராஜெக்ட், இன்னொன்று ஆடியோ ப்ராஜெக்ட், இன்னொன்று போஸ்ட் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம இமேஜ் ப்ராஜெக்ட்னா என்ன, அதை வச்சு மெஷின் லேர்னிங் எப்படி நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கணுங்கிறத பற்றி பார்ப்போம். இமேஜ் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா கிளாஸ் 1, கிளாஸ் 2, ட்ரைனிங் ப்ரிவ்யூ அப்படின்னு 4 சப்செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் 1, கிளாஸ் 2ங்கிறது என்னன்னா நம்மளுடைய 2 டேட்டா செட், அதாவது இது டேட்டா செட் ஆட் பண்ணக்கூடிய காலம். ஸோ இதில் 2 கிளாஸ் மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ கிளாஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பார்த்தோம்னா கிளாஸ் 3 வந்துடும், இது மாதிரி கிளாஸ் 4, கிளாஸ் 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே நம்ம 2 கிளாஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஒரு டாக் அண்ட் கேட்டை வச்சு ட்ரெயின் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ கிளாஸ் 1 நான் டாக்னு ரீநேம் பண்ணிடுறேன். கிளாஸ் 2 நம்ம கேட்னு ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன போகிறோம்னா இந்த டாக்ன்ற கிளாஸ்க்கு நம்ம ஒரு 2 சாம்பிள் டாக் இமேஜஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்லோட் கிளிக் பண்ணிட்டு நம்ம சூஸ் இமேஜஸ் ஃப்ரம் யுவர் ஃபைல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிற அந்த டாகோடைய இமேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 இமேஜஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கேட் கிளாஸ்ல நம்ம 2 கேட்டோட இமேஜஸ் போடலாம். இப்போ இந்த 2 ஸ்டெப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது இந்த இடத்துல ட்ரைனிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் மாடல் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ட்ரைனிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே இந்த ட்ரைனிங் மாடலில் பார்த்தோம்னா கீழே அட்வான்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் நமக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஈபாக்ஸ், பேட்ச் சைஸ், லேர்னிங் ரேட் அப்படின்னு ஒரு 3 இது இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொன்றும் என்னென்னங்கிறத பற்றி அவங்களே இங்கே தெளிவாக இந்த கொஸ்டின் மார்க்கில் வச்சா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈபாக்ஸ்னால் என்னென்னா நம்மளுடைய ட்ரைனிங் டேட்டா செட்டை எத்தனை டைம் இது ரீட் பண்ணுங்கிறதுக்கு செட் பண்ணக்கூடிய ரேட் தான். இதுக்கு அடுத்து இருக்கிறது பேட்ச் சைஸ். இது என்னங்கிறத பற்றி தெளிவாக அவங்களே இங்கே எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு அடுத்தது ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் மாடலுங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா இன்புட் ஆன் ஆஃப் டாகிள் பட்டன் ஒன்று இருக்கும், வெப்கேம் பட்டன் ஒன்று இருக்கும். இந்த இன்புட் ஆன் ஆஃப் பட்டன் எதுக்கு இருக்குன்னா, நம்ம எப்போ இந்த இன்புட் ஆன் ஆஃப் பட்டனை ஆனில் வைக்கிறோமோ அப்போ தான் நம்மளால டெஸ்ட் பண்ணிக்க பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இருக்கிறது வெப்கேம் பட்டன். ஸோ இங்கே நம்ம வெப்கேமுக்கு பதிலாக ஒரு இமேஜே அப்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வெப்கேமை செலக்ட் பண்ணி இங்கே ஃபைல்னு மாற்றிக்கலாம். அதே மாதிரி இங்கே சூஸ் இமேஜ் ஃப்ரம் யுவர் ஃபைல்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டாக் ஆர் கேட்டை வச்சு தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தேர்டாக வேறு ஏதாச்சும் ஒரு டாகோட இமேஜ் அல்லது ஒரு கேட்டோட இமேஜ் போட்டு இந்த ட்ரைனிங் டேட்டா செட் கரெக்டான அவுட்புட் தருது இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு டாகோட இமேஜை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா செட்டுக்கான ப்ரெடிக்ஷன் ரேட் அது கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாகுங்கிறது 100% அது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிற இமேஜ் டாக் தான். அது இந்த மாடலை வச்சு ட்ரெயின் பண்ணி கரெக்டான அவுட்புட் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ஒரு கேட்டோட இமேஜ் ஆட் பண்ணி பார்த்தா நமக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ ஒரு கேட்டோட இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் அதோடைய ப்ரெடிக்ஷன் ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா டாகுங்கிறது 13%, கேட்டுங்கிறது 87% மெஜாரிட்டியாகவும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆப்வியஸாக இது கேட்டாங்கிறது 87% கன்ஃபார்மாக சொல்லியிருக்கு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் ரேட்லாம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே எக்ஸ்போர்ட் மாடல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். TensorFlow.js, TensorFlow, TensorFlow Lite. இந்த TensorFlowங்கிறது என்னன்னா
ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் மெஷின் லேர்னிங். அதாவது இதில் வந்து நிறைய காம்ப்ரிஹென்சிவ் லைப்ரரிஸ் மற்றும் ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கும். இதை யூஸ் பண்ணி மெஷின் லேர்னிங்க்கு ஈஸியாக டெவலப் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்ம் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டென்சர்ஃப்ளோ JS ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இந்த மெஷின் லேர்னிங்கான கோட் எல்லாமே அவங்களே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம காப்பி பண்ணி நம்மளுடைய பர்சனல் யூஸ் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே டென்சர்ஃப்ளோ, அதாவது இது வந்து பைத்தன் ஃபார்மேட் கோட் இருக்கும். இதையுமே நம்ம பர்சனல் யூஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே இருக்கும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை வச்சு எப்படி மெஷின் லேர்னிங் நம்ம படிக்கலாம்னா, இது வந்து அக்யூரேட்டாக தராட்டியும் அப்ராக்சிமேட்டாக நமக்கான ரிசல்ட்டை கரெக்டாக தான் தந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் மெஷின் லேர்னிங் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருக்கும். இதில் வந்து இந்த இமேஜ் பற்றி மட்டும் இல்லாமல் நான் முன்னே சொன்ன மாதிரி ஆடியோ அல்லது போஸ் வச்சு கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதே கான்செப்ட் தான். 2 ஆடியோ ஆட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி போஸ், அதாவது ஒருத்தர் ஸ்டாண்டிங் போஸ்ட்லேயே இருக்காருன்னா ஸ்டாண்டிங்லேயே பல விதமான போஸ் இருக்கலாம். அதை வச்சு நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கான அவுட்புட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக மெஷின் லேர்னிங் கான்செப்ட் நல்லாவே புரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து இந்த டீச்சபிள் மெஷினுங்கிறது. இந்த டீச்சபிள் மெஷினுக்கான லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணி டீச்சபிள் மெஷின் யூஸ் பண்ணி மெஷின் லேர்னிங் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நாங்கள் சொன்னதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட் அல்லது சஜஷனாக இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரீச் அவுட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கோம். நன்றி, வணக்கம்.